ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஆக்சுவலாக இது எரர் ஸ்பாட்டிங் மாதிரி. டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போது இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதும் நம்மளோட நாலேஜ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோவை இஸ் ஃபர்தர் ஃப்ரம் சென்னை தேன் ட்ரிச்சி. இந்த சென்டென்ஸ் வந்து தப்பானது. ஏன் அப்படின்னா இதில் ஃபர்தர் அப்படின்ற வார்த்தைக்கு பதில் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். கோவை இஸ் ஃபார்தர் ஃப்ரம் சென்னை தேன் ட்ரிச்சி. ஏன்னா ஃபர்தர் அப்படிங்கிறது அடிஷ்னலாக இன்னும் கூட சேர்த்து நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோன்னா ஃபர்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஸ்டன்ஸை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம், தூரம். அப்போது தூரம், தொலைவு, அதை பற்றி நம்ம பேசுகிறப்ப ஃபார்தர் அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அப்போது கோவை இஸ் ஃபார்தர் ஃப்ரம் சென்னை தேன் ட்ரிச்சி. செகண்ட் பாருங்கள், ஷீபா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் சிந்துஜா. ஷீபா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் சிந்துஜா. இதில் என்ன மிஸ்டேக்கு? ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறதே வந்து ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணி வர்றது தான். இதில் மோர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு வரக்கூடாது, சரிங்களா? அதுக்கு பதில் நம்ம ஸ்ட்ராங்கர் தேன் அதை தான் யூஸ் பண்ணோம். ஷீபா இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் சிந்துஜா. ஏன்னா 2 டைம் கம்பேர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா, மோர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்கிறப்ப. அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ வந்து அட்ஜெக்டிவ்ஸ்க்கு 1 சிலபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய கம்பேரிட்டிவ்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இஆர் அதை வந்து பாசிட்டிவ் கூட ஆட் ஆகுற மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது அட்ஜெக்டிவ்ஸ் வந்து மோர் தேன் 2 சிலபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போது தான் அந்த டைமில் நம்ம வந்து மோர் யூஸ் பண்ணுவோம். மோர் இன்டெலிஜென்ட். இப்போது இன்டெலிஜென்ட் அப்படின்னா அது வந்து 2 ஆர் மோர் சிலபிள்ஸ் இருக்குது அந்த அட்ஜெக்டிவில், அதனால மோர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து 1 சிலபிள் தான். அதனால் இதனுடைய கம்பேரிட்டிவ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஸ்ட்ராங்கர் அப்படின்னு தான் ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். ஷீபா இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் சிந்துஜா. இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணால் ஷீபா இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் சிந்துஜா. இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு, மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet ஹை. இதில் என்ன மிஸ்டேக்? ஹை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் டால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். அதாவது மை எல்டர் சிஸ்டர் இஸ் 6 feet டால். ஏன்னா பீப்புளை பற்றி நம்ம சொல்கிறப்ப அந்த இடத்துல நம்ம டால் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இதனோட ஆப்போசிட் தான் வந்து ஷார்ட், சரிங்களா? ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது 6 feet டால் அப்படி தான் சொல்லணும். 6 feet ஹைட்டு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம அவங்க வந்து ஹைட்டை பற்றி பேசுகிறோம், ஆனால் டாலாக ஷார்ட்டா அப்படிங்கிறத நமக்கு தேவை, அப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ வி ஜென்ரலி யூஸ் டால் வித் பீப்புள் அண்ட் இட்ஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஷார்ட், சரிங்களா? பீப்புளை பற்றி சொல்கிறப்ப நம்ம டால் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஏதாவது ஒரு கம்பம் அந்த மாதிரி நம்ம சொல்லணும்னா 6 feet லாங்கு, 6 feet ஹைட் அந்த மாதிரி சொல்லலாம். பீப்புள் அப்படின்னு வரப்போ டால் ஷார்ட் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ஐ ஹவ் சீன் ஹிம் எஸ்டர்டே. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஹாவ் சீன் பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணால் சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட் டைமில் சொன்னது தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா எஸ்டர்டேன்னு சொல்லியாச்சு, நேற்றே வந்து அவனை பார்த்தாச்சு, ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போது ஐ ஹவ் சீன் ஹிம் எஸ்டர்டே இதை எப்படி சொல்லணும்னா ஐ சா ஹிம் எஸ்டர்டே. நெக்ஸ்ட்டு, ஐ வில் கால் யூ வென் டின்னர் வில் பி ரெடி. இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பாருங்கள். ஐ வில் கால் யூ வென் டின்னர் இஸ் ரெடி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்யூச்சர் டென்ஸை தான் மெயின் கிளாஸில் கொடுத்துருக்கோம், சரிங்களா? when the verb in the main class is in the future tense, the verb in the subordinate class. மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது அப்படின்னா சபார்டினேட் கிளாஸில் அந்த வேர்ப் எப்படி இருக்கணும்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். அதுவும் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் மெயின் கிளாஸில் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் அந்த
சபார்டினேட் கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வந்தாகணும். வில் கால் அப்படிங்கிறது ஃப்யூச்சர், இஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட். அப்போது I'll call you when dinner is ready. நெக்ஸ்ட்டு I'm getting up every day at 6 a.m. I'm getting up every day at 6 a.m. இதில் என்ன மிஸ்டேக்னா, இது கெட்டிங் அப் ஏர்லி, அப்புறம் காலையில் எழுந்துக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படின்னாலே எப்பயுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன் எப்போவுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஸோ ஐ கெட் அப் எவ்ரி டே அட் 6 a.m. ஐ கெட் அப் இப்படி தான் யூஸ் பண்ணும். ஐ எம் கெட்டிங் அப்னு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஐம் திங்கிங் இட்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் புக். ஐம் திங்கிங் இட்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் புக். இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இப்போ நம்ம திங்க் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுக்காக திங்க் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுறோன்னா, அதை வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பில் யூஸ் பண்ணக்கூடாது. ஐம் திங்கிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் போயிடுது. அது ஆக்சுவலாக கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. டேரெக்டாகவே ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே யூஸ் பண்ணிடலாம். ஐ திங்க் இட்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் புக். ஒப்பீனியன் சொல்கிறப்ப இட் ஷுட் பி இன் ப்ரெசன்ட் டென்ஸ், நாட் இன் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த கண்டினியூஸ் டென்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். ஐ திங்க் இட்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் புக். இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். there is a table besides the bed. இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா there is a table beside the bed. இதுதான் கரெக்ட். ஏன்னா beside அப்படிங்கிறது சைடில் என்ன இருக்குது, அதாவது நெக்ஸ்ட் டு இட் சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. பிசைட்ஸ் அப்படின்னு போட்டோன்னா இன் அடிஷன் டு, அது கூட, அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறது தான் பிசைட்ஸ் அப்படிங்கிறது. பிசைட் அப்படிங்கிறது பக்கத்தில். there is a table besides the bed. பெட்டுக்கு பக்கத்தில் டேபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் அக்செப்ட் கதிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே கேம் விளையாடிருக்காங்க, கதிரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மீனிங்கே இல்லை. ஸோ எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் எக்ஸப்ட் கதிர். கதிர் மட்டும் விளையாடல, மற்ற எல்லாரும் விளையாண்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அக்செப்ட் அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது, சரிங்களா, நம்ம ஒன்றுதை வந்து வாங்கிக்கிறது. எக்ஸப்ட் அப்படின்னா வந்து அதை தவிர்த்து, அவன் இல்லாமல் அப்படிங்கிறது எக்ஸப்ட். ஸோ எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் எக்ஸப்ட் கதிர். நெக்ஸ்ட்டு ஐசிடி நியூஸ் ரெகுலர்லி. ஆக்சுவலாக அங்கே டிவின்னு வந்திருக்கணும். ஐசிடிவி நியூஸ் ரெகுலர்லி அப்படிங்கிறத ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி, இதுதான் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா வாட்ச் அப்படிங்கிறது ஒரு பர்பஸோடு நம்ம ஒன்றத்தை வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அது வந்து வாட்ச். இப்போது ஜஸ்ட் லைக் தட் அப்படி பார்க்குறோம், நம்ம பக்கத்தில் இருக்குது, இல்லை நம்மளுக்கு முன்னாடி இருக்குது, நம்மளுக்கு பின்னாடி இருக்குது, அதனால் அப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து சும்மா சி அப்படின்னு போட்டால் போதும். ஒரு பர்பஸோடு பார்க்குறோன்னா அதை வாட்ச்னு சொல்கிறோம். டிவி நியூஸ் எதுக்கு பார்க்குறோம், நம்ம நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோம். ஸோ ஐசிடிவி நியூஸ் ரெகுலர்லி அப்படிங்கிறத ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். ஐ லாஸ்ட் நைட் வென்ட் டு த சினிமா. இட்ஸ் மீனிங்லெஸ்னே சொல்லலாம். அதாவது சினிமாவுக்கு நான் நேற்று நைட்டு போனேன் அப்படிங்கிறது தான். ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது, இருந்தாலுமே இது கரெக்ட் இல்லை. ஐ வென்ட் டு சினிமா லாஸ்ட் நைட், இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போது அட்வர்ப்ஸ் இல்லை அட்வர்பியல் ப்ரேசஸ் டெஃபினட்டான டைமுக்கு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. டெஃபினட்டான டைம்னா என்னென்னா எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, லாஸ்ட் வீக், 2 months ago, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைம் வந்து எப்போவுமே வந்து சென்டென்ஸோட எண்டில் தான் வந்து வரணும், சரிங்களா. லாஸ்ட் நைட், லாஸ்ட் வீக், 2 months ago, இதெல்லாம் வந்து சென்டென்ஸோட எண்டிங்கில் தான் வரணும். சப்போஸ் நம்ம அந்த டைமை பற்றி ரொம்ப வலியுறுத்தணும், ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த அட்வர்பை நம்ம பிகினிங்கில் போட்டுடலாம், சரிங்களா. அட்வர்ப் ஆஃப் டைமை பிகினிங்கில் போட்டு சொல்லலாம். எஸ்டர்டே ஐ வாஸ் வெரி பிஸி, எஸ்டர்டே ஐ வாஸ் வெரி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை நம்ம வலியுறுத்தணும், இந்த டைமை பற்றி பர்டிகுலராக சொல்லணும் அப்படிங்கிறப்ப அதை முன்னாடி போட்டுக்கலாமே தவிர, மற்றபடி வந்து சென்டென்ஸோடைய கடைசியில் தான் வந்து இந்த அட்வர்ப்ஸ் வரணும், சரிங்களா. அடுத்தது புஷ்பா கேம் ஹியர் 2 months பிஃபோர். இந்த பிஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடாது, புஷ்பா கேம் ஹியர் 2 months ago. ஏன்னா வந்து எகோ அப்படிங்கிறது நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லைங்களா, இந்த டைமுக்கு முன்னாடி நடந்ததை வந்து குறிக்கும். ஆனால் பிஃபோர் அப்படிங்கிறது நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடியே, அதாவது பிஃபோர் வந்து பாஸ்ட்லே வந்து நம்ம பேசுகிற மாதிரி ஆகிடும்.
இப்போ நம்ம பேசுகிறோன்னா இப்போத்துலேருந்து குறிக்கிறது எகோ அப்படிங்கிறது, பிஃபோர் அப்படிங்கிறது முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு சரியா. பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த பாஸ்ட்லேயே குறிக்கிற மாதிரி ஆகிடும் சரிங்களா. அதனால் பிஃபோர் யூஸ் பண்ணக்கூடாது, எகோ தான் வந்து யூஸ் பண்ணோம். நம்ம இப்போ பேசுகிறதுலேருந்து குறிக்கிறது தான் அந்த எகோ அப்படிங்கிறது, 2 months எகோ. நெக்ஸ்ட்டு ஷீ ஆங்க்ரிலி ஸ்போக். அதே தான், அந்த அட்வர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எண்டில் தான் வரணும், சென்டென்ஸோட எண்டில். ஷீ ஆங்க்ரிலி ஸ்போக் அப்படிங்கிறத ஷீ ஸ்போக் ஆங்க்ரிலி அப்படின்னு எழுதினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் யூஸ்வலாக எண்ட் பொசிஷனில் வரணும். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 டேர்ம் 3 ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செக் பாயிண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது எரர் ஸ்பாட்டிங்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.